தேர்ட் யூனிட் மேக்னட்டிசம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் பேக் 1 வரை படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் நல்லா படிங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அந்த கொஷின் இருக்கும். இன்ஃபினிட்டிவ் லாங் ஸ்ட்ரெயிட் கேரிங் கண்டக்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஃபஸ்ட் லெசனும் இது மாதிரி வரும் இன்ஃபினிட்டிவ் லாங் ஸ்ட்ரெயிட்னு. அது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது காஸ்லா பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் ஆன் இன்ஃபினிட்டிவ் லாங் செகண்ட் கொஷின் ஓகேங்களா. இதை படிச்சிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் லைன் ஈக்குவட்டர் லைன் நம்ம 5 and 6 சேர்த்து இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8th கொஷின் பார்த்திங்கன்னா சைக்ளோட்ரான் கொஷினாக இருக்கும். 13th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா டெரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் பிட்வீன் தி 2 பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படிங்கிற கொஷின் இருக்கும். அந்த 13th கொஷினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 16th கொஷினாக பார்த்தீங்க அப்படின்னா டெரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 7th கொஷினாக நம்ம போட்டிருக்கோம்ல ஒரு கொஷின், அது வந்து 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஃபைண்ட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஏ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் யூஸிங் ஏ ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படிங்கிறத 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கு நீங்கள் இவ்வளோ இதாக பார்த்தா போதும். இந்த வருஷம் பப்ளிக்கில் 3rd கொஷினாக இருக்க சர்க்குலர் காயில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அதில் சர்க்குலர் காயிலும் இம்பார்ட்டன்ட் தான். 2 படிக்கப்போ அப்படியே 3 சேர்த்து படிச்சிருங்க. நான் இதில் எழுத மறந்துட்டேன். அதான் இங்கே 3ன்னு போட்டு எழுதியிருக்கேன்ல, இந்த இடத்துல கட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள், அது லாஸ்ட்டாக படிக்கிறதுக்காக போட்டிருப்போம். சர்க்குலர் காயிலும் 7th கொஷினாக இருக்கிறது வந்து லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கண்டக்டர் யூஸிங் தி ஆம்பியர் சர்க்யூட்லான் இருக்கும். கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அதுக்கப்புறம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி மேக்னெட்டிக் நீடில் யூஸிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபஸ்ட் லெசனில் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி அந்த இது கேட்பாங்க. அது எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதை கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி பார்த்துக்கோங்க. 11th கொஷின் முக்கியமான கொஷின். கால்வனோமீட்டர் இன்டூ அம்மீட்டர் அண்ட் ஆல்சோ வோல்ட் மீட்டர், இந்த 2 கொஷினில் ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 11th கொஷின் 3 மார்க்கில் நல்லா பார்த்துக்கோங்க. 14th கொஷின் மேக்னெட்டிக் லாரன்ட் ஃபோர்ஸ், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 15th கொஷின் சாஃப்ட் ஹார்டு, இது 2க்கும் இருக்கக்கூடிய டிஃபரு. 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 18th கொஷினாக டயாஃப் ஆர் ஆஃப் ரோ இருக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 5 மார்க் 3 மார்க்கை பொறுத்தளவு எப்போவுமே லாங் ஆன்சரில் உள்ளது தான் நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா. அடுத்து 2 மார்க் வாங்க. 2 மார்க் வந்தீங்கன்னா எப்போவுமே ஒரு லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் எழுதலை. வாட் இஸ் மீன் பை மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. 4th கொஷின் பார்த்துக்கோங்க கூலும்ஸ் இன்வர்ஸ் லா. அடுத்து 8th கொஷின் ஆம்பியர் சர்க்யூட்டில் ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து 10th கொஷின் இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டது. அடுத்து 11, 13, then 14, 15, 18 தான் நான் 3 மார்க்கில் சொல்லியிருப்பேன். 20 இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க 2 மார்க்கில். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்த்தா தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு இந்த வருஷம் கொஷின் பேப்பரை பார்த்தவமே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3.2, 3.5, 3.6, 3.8, 3.10, 3.14, 3.15, 3.19, 3.23, 3.26. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 146 நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, மேக்னடிசம் லெசனை பொறுத்தளவு இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகே, பாய்.